పూలతో జీవనమే పావనమీ నాడు. ఈ రోజు మంచి రోజు, మధురమైనది మరపురానిది, ప్రేమ సుమం వికసించిన రోజు. సంగమమే అతి పవిత్రము, మతములన్నీ ఒకటైతే మానవత్వము. రెండు నదుల సంగమమే అతి పవిత్రము, మతములన్నీ ఒకటైతే మానవత్వము. మనసు మనసులొకరికొకరు తెలిపే రోజు, తీరని కోరికలన్నీ తీరే రోజు. అనురాగాలు అభినందనలు అందించే శుభ సమయం నేడు. ఈ రోజు మంచి రోజు, మధురమైనది మరపురానిది, మంచితనం ఉదయించిన రోజు, వికసించిన రోజు, ఉదయించిన రోజు, వికసించిన రోజు. మా టీవీ మనందరి టీవీ. गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ महागणाधिपतये नमः। राकानिषादपरतं निजहस्तपद्मै पाशाङ्कुशभयवरान्दतङ्गजस्यां शुक्लाम्बरं सकलदुःखहरं गणेशं प्रसन्नमखिलार्तितमादिदेवं पाशाङ्कुशधरं देवं सर्वसिद्धिप्रदायकं लक्ष्मी गणपतिं ध्यायेत् मम सिद्धिप्रदायकम्। మన గ్రామ దేవతల పుణ్య కథలు శుక్రవారం ఉదయం 7:30 విశ్వశాంతికై విలసిల్లే శ్రీ విష్ణు సహస్రనామం ఆ పారాయణమే చేసిన భక్తుల జీవనమే క్షేమం।
విశ్వశాంతికై విలసిల్లే శ్రీ విష్ణు సహస్రనామం ఆ పారాయణమే చేసిన భక్తుల జీవనమే క్షేమం వేయి నామాల ఆమూల మంత్రం చదివిన మీరు ధన్యులు అది విన్నవారు చూసిన వారు మహావిష్ణు ప్రియుడు వేయి నామాల ఆమూల మంత్రం చదివిన మీరు ధన్యులు అది విన్నవారు చూసిన వారు మహావిష్ణు ప్రియులు విశ్వశాంతికై విలసిల్లే శ్రీ విష్ణు సహస్రనామం ఆ పారాయణమే చేసిన భక్తుల జీవనమే క్షేమం కుటుంబం బాగుపడాలని పగలు ద్వేషాలు ఉండకూడదని ప్రతి కుటుంబం బాగుపడాలని పగలు ద్వేషాలు ఉండకూడదని అందరం కలిసి ప్రార్థన చేద్దాం మహావిష్ణువుని వేడుకుందాం విశ్వశాంతికై విలసిల్లే శ్రీ విష్ణు సహస్రనామం ఆ పారాయణమే చేసిన భక్తుల జీవనమే క్షేమం వేదాంతద్వయతత్వజ్ఞం మంత్రమంత్రార్థదం గురుం శ్రీమన్నారాయణాచార్య రామానుజయతిం భజే శ్రీరంగసింహగిరిదేశిక పాదసేవా ప్రాప్తాఖిల ద్రవిడ వేద రహస్య జాతం శ్రీ గౌతమాన్వయజమాశ్రిత భాగధేయం గోపాలదేశికమహం శరణం ప్రపద్యే యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. பிரம்மசூத்திரம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு மோட்சத்துக்கு போகும்போது ரிவ்யூ பண்ணி பார்த்தாராம். நாம் பண்ணின காரியம் சரியா இருந்தாலும் சரி, பூல் கயா மறந்து போயிட்டார். 3 விஷயத்தை முக்கியமா மறந்து போயிட்டார் பிரம்மசூத்திரத்தில். பிரம்மசூத்திரத்தினுடைய எல்லா விதமான வேத சாஸ்திர இதிகாச புராணங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் சாரம்னு சொல்லிட்டு முக்கியமான 3 விஷயத்தை மறந்துட்டார். அதுல 3 விஷயம் என்னன்னு கேட்டால், பகவானுக்கு அவதாரம் உண்டு என்று வேதம் ஸ்பஷ்டமா சொல்லுது. அஜாயமான பகுதா விஜாயதே சஹா அஜாயமான சன்னே பகுதா விஜாயதே. பிறப்பில்லாதவனாயிருந்து கொண்டு மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறான், ஸ்பஷ்டமா சொல்லுது. இன்னொரு இடத்துல பகவானுக்கே பெருமை எதனால் என்கிறால், பூலோகத்தில் அவதரிச்சதனால்தான் பெருமை. யுவா சுவாசா பரிவீத ஆகாதி ச உஷ்டேயான் பவதி ஜாயமானா. இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன? ச உ ஸ்ரேயான் பவதி ஜாயமானா. உகாரத்துக்கு ஏவகாரம் அர்த்தம். சயேவ ஜாயமான ஸ்ரேயான் பவதி, சஹா ஜாயமான ஏவ ஸ்ரேயான் பவதி, சஹா ஜாயமான ஸ்ரேயான் பவத்யேவ. அதுதான் நம்மாழ்வார் அப்படியே மொழிபெயர்த்தார். நிலைவரம் வில பலபிறப்பாய் ஒளிவர் முழுநலம். நிலைவரம் வில பலபிறப்பாய் ஒளிவர் முழுநலம். கண்ணனே பகவத்கீதை சொல்கிறார், பகூனிமே விதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று சொல்லும் போது வியாசர் பூல்கையா என்ன
பிரம்மசூத்திர பகவானுக்கு அவதாரம் உண்டு சொல்றதான் மறந்துட்டாரோ. அடுத்தாப்புல வேதம் சொல்கிறது இன்னொரு இடத்துல பிதா புத்திரேண பித்ருமான் யோனி யோனோ நாவேதவின் மனுதே தம் பிருகந்தம். இவ்வளவு ஸ்பஷ்டமா வேதம் சொல்லுங்க. கண்ணன் பகவத்கீதை சொல்றார், வியாசர் பிரம்மசூத்திரம் மறந்துட்டார். அது அவதாரம் உண்டு சொல்றதா மறந்துட்டார். ஒண்ணு. 3 சொல்லுங்க. ரெண்டாவது பகவான் நாராயண சப்த வாச்சியம் அப்படிங்கிறது சொல்ல மறந்துட்டார் வியாசர். பிரம்மசூத்திர ஸ்ரீயப்பதி பரபிரம்மஸ்வரூபிக்கு நாராயணன் பேர் உண்டு சொல்ல மறந்துட்டார். 3வது பகவான் ஸ்ரீயப்பதிங்கிறது சொல்ல மறந்துட்டார். எத்தனை சொல்லுக்கு வேதத்துல நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பர பரஷதும் சொல்லுங்க. ஆனா மறந்துட்டாருங்க நாராயண சப்த வாச்சது. அடுத்தாப்புல பகவான் ஸ்ரீயப்பதிங்கிறது சொல்ல மறந்துட்டார். வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லுங்க, பகவான் பிராட்டியோடு கூடியவன். கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞோ அஹோராத்ரே பார்ஷ்வே கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞோ. ஆஹா, இப்படி ஸ்பஷ்டமா சொல்லுங்க. நீலதோ யத மத்தியஸ்த வித்யுல்லேகேவ பாஸ்வரா. பகவான் ஸ்ரீயப்பதி நீலமேக சியாமணன். அந்த பிராட்டியர்களே வித்யுத் பிஜிலி மின்னல் மாதிரி இருக்கா மாற அப்படி இருக்க ஸ்பஷ்டமா சொல்லுங்க வேதம். அதையும் மறந்துட்டார். ஆக 3 விஷயம் மறந்துட்டார் பிரம்மசூத்திரத்திலே வியாசாச்சாரியார். சாட்சாத் மகாவிஷ்ணுவா வந்து பிறந்த போதிலும் கூட 3 விஷயத்தை மறந்துட்டாராம். ஒரு எக்ஸாமினேஷன் கால ஒரு ஸ்டூடெண்ட் அந்த முக்கியமான 3 கொஸ்டினை விட்டுட்டான்னு சொன்னா அடுத்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல போய் எழுதி மறுபடியும் அதை முதல்ல சொல்லுவான். அந்த மாதிரி அந்த பகவான் பார்த்தாராம். ஆஹா, நாம் வியாசாவதாரம் எடுத்து 3 விஷயத்தை மறந்துட்டோம் என்று சொல்லி அவரே அதே மகாவிஷ்ணுவே நம்மாழ்வாராக அவதரிச்சார். நம்மாழ்வாரா ஷடகோமுனியா அவதரிச்சார். எப்படி நிகழா கிருதே த்ரிசூனு பகவான் திரேதாயாம் ரகுநந்தன துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவா பராங்குஷா. முதல் யுகம் கிருதயுகம். கிருதயுகத்திலே முதல் ஜாதி பிராமண ஜாதி. அத்ரி மகர்ஷிக்கும் அனசூயிக்கும் பிள்ளையா புத்திரனாக தத்தாத்ரேயனாக அவதரிச்சார். 2வது யுகம் துவாபர யுகம். துவாபர யுகம் க்ஷத்ரிய ஜாதி 2வது. அதிலே தசரத புத்திரனாய் அவதரிச்சார். 3வது ஜாதி யுகம் 2வது திரேதாயுகம். 3வது துவாபர யுகம். 3வது ஜாதி வைசிய ஜாதி. துவாபரே நந்தசூனுஷ்ச நந்தகோபன் குமரன். ஆழ்வார்கள் அருளிச்சேல பார்த்தோம்னு சொன்னா வசுதேவர் குமாரனுக்கு ரொம்ப சொல்பம் தான் இருக்கும். நந்தகோபனுக்கு தான் பிராதானியம். வைசிய ஜாதியிலே பிறந்தவராகிய நந்தகோபருக்கு புத்திரனாய் அவதரிச்சார். கலௌ தேவா பராங்குஷா. 4வது யுகம் கலியுகம். அதே 4வது வருணத்திலே பகவான் தன்னை பிறப்பித்துக் கொண்டார். என்கிறது அத்ரிசூனோ கிருதே அத்ரிசூனோ பகவான் திரேதாயாம் ரகுநந்தனா துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவ பராங்குஷா. அதே பகவானே நம்மாழ்வாராக அவதரிச்சார். பகவான் எப்ப பிறந்தாலும் கூட ஆதிசேஷன் இல்லாமல் பிறக்கவே மாட்டார். ஆதிசேஷன் இல்லாமல் பிறக்கவே மாட்டார். யோசிச்சு பார்க்கலாம். ராமாவதாரத்திலே இளைய பெருமாளாக அவதரிச்சார். கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாக அவதரிச்சார். அந்த மாதிரி இப்போ நம்மாழ்வாராக அவதரிச்சிருக்காரே, ஆதிசேஷன் வர வேண்டாமா? ஆதிசேஷன் யாருன்னு கேட்டா திந்திரிணி விருட்சா, புளிய மரமாக அந்த திந்திரிணி விருட்சம். நிர்நித்ர திந்திரிணி சத்துவம் சொல்லி அந்த பொடிமரத்துக்கு ஏத்தம் அது தூங்காது, இலை மூடாது. நிர்நித்ர திந்திரிணி சத்துவமாக அந்த ஆதிசேஷனை அங்கே புளிய மரமாக பிறப்பித்துக் கொண்டு தான் பகவான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனே நம்மாழ்வாராக அவதரிச்சார். அதனால ஆழ்வார் திருநாள்ல இன்னைக்கும் சங்கல்பம் சொல்லும் போது அஸ்ய ஸ்ரீ ஷடகோப நாராயணஸ்ய நாராயணேவ ஷடகோபா ஷடகோப நாராயணஸ்ய. அஷ்டோத்திரம் என்ன தெரியுமோ நம்மாழ்வாருக்கு? கிருஷ்ணாஷ்டோத்திரம். கிருஷ்ணாஷ்டோத்திரம் தான் பண்ணுவா. என்ன கண்ணன் தான் நம்மாழ்வாராக அவதரிச்சார். அதனால முந்தின அவதாரத்திலே 3 விஷயத்தை மறந்துட்டாரோ இல்லையோ பிரம்மசூத்திர. அதனால ஆரம்பிக்கும் போதே என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய். பகவானுக்கு அவதாரம் உண்டுங்கிறத முதல் பிரபந்தத்திலே திருவிருத்தத்திலே என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று சொன்னார். அடுத்த நாராயண சப்த வாட்சியன்னு சொல்ல மறந்துட்டாரே, அதுதான் ஸ்பஷ்டமா சொல்றாங்க. என்பெரி கண்ணலத்து
ஒன்பொருள் ஈரல வன்புகள் நாரணன் தென்கடல் சேரே கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே. முதல் பதிகம் முதல் பத்து. அந்த முதல் பத்துல அங்க எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரல வன்புகள் நாரணன் தென்கடல் சேரே. கடைசி 10ஆம் பத்துல கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே. அந்த ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் பரபிரம்மம் யாருன்னு கேட்டா நாராயண சப்த வாட்சியம் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொன்னார் நம்மாழ்வாரா அவதரிச்சு. 3வது ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பதின்னு சொல்ல மறுத்துட்டான்னு சொன்னோமே. மலர்மகள் விரும்பம் நமரும் விரலடிகள் பத்துடை அடியவர் கெடியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் என்று சொல்லி அந்த ஸ்ரீயப்பதிங்கிற ஸ்பஷ்டமா நமக்கெல்லாம் எடுத்து காட்டினார். அப்புறம் தன்னுடைய சொதிக்கு போனாராம் நம்மாழ்வார அவதரிச்ச பிறகு. அப்படி சம்ஸ்கிருத வேதத்தை திராவிட வேதமாக ஆச்சரியமா ஆக்கியிருக்கார். பரசதம் பிரமாணம் காட்ட முடியும். அவகாச குறைவினால 1-2 மட்டும் காட்டுறேன். பகவானுக்கு 5 ஸ்திதி உண்டு சொல்றது வேதம். வேதம் 5 ஸ்திதி உண்டுங்கிறது. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமன பிரவிஷ்ட பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ. சம்ஸ்கிருத வேதம் நமக்கு பொருள் புரியுமா? அர்த்தம் தெரியாது. ஆனா அருமையான தமிழ் ஆக்கிட்டார் நம்மாழ்வார். விண்மீதிருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய். சம்ஸ்கிருத வேதத்தை திராவிடமாக ஆக்கிறார். அதனால்தான் தேசிகன் சொன்னார், வேதாந்த தேசிகர், தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே மேகம் பருகின சமுத்திராம்பு போலே. இந்த உப்பு சாரா உப்பு கடாவோட சம்ஸ்கிருத வேதத்தை எளிமையான மதுரமான தமிழா ஆக்கினார். மதுரம் வார்த்தைக்கு இனிமையின் அர்த்தம். இனிமை தமிழே தமிழே இனிமை. தொல்காப்பியத்துல தமிழ் வார்த்தைக்கு இனிமையின் அர்த்தம். அதனால மதுரம் உவாச்ச மதுராம் வாணி. திருவடி பிராட்டிட்ட பேசும் போதோ ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹார. மதுரம் வாக்கியம் சம்ஸ்கிருத பாஷையில பேசக்கூடாது, ராட்சச பாஷையில பேசக்கூடாது, குரங்கு பாஷையில பேசினா அவளுக்கு புரியாது. இப்படி பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் சொல்றார் வால்மீகி. மதுரம் வாக்கியம் என்ன அர்த்தம்? சுவாமி சாய்கள் நான் சொல்றேன். மதுரம் வாக்கியம் தமிழ பேசுறா. இனிமை தமிழே தமிழே இனிமை என தொல்காப்பியத்துல மதுரம்ங்கிறதுக்கு தமிழ்னு சொல்றா. இனிமை தமிழே தமிழே இனிமை. அப்படி அருமையான தமிழ் ஆக்கினார் நம்மாழ்வார். என்ன ஒன்னே ஒன்னு சொல்லி காட்டுறேன். அவனே அவனும் 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 அவனே அவனும் 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 சப்ரம்மா சசிவசேந்திர சோட்சர பரமஸ்வராட். எத்தனை நாள் இருக்கு? இப்ப சகரி சொல்லிடுவார சேர்த்து சில பேர் ஆந்திர தேசத்துக்கெல்லாம். சகரி எங்க வந்து அது அனுஷ்டுப் சந்தஸ் அக்ஷரம் தான் உண்டு. 19 அக்ஷரம் அங்க மட்டும் எங்க வந்து நான் கேட்கிறேன். ஆதிசங்கர பாஷ்யத்துல அடியன் கூடுமாறுலையும் கொஞ்சம் பார்த்திருக்கேன். அந்த விஷ்ணு சாஸ்திர பாஷ்யத்துல சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தானு அப்படி சிவஹான்ற இடத்துல சங்கர பாஷ்யத்தை அத்வீதிகளே பதிப்பிச்சா எல்லா இடத்துல உள்ள புஸ்தகத்தை பார்க்கலாம். சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோட்சரஹா பரமஸ்வராடு தான் எழுதியிருக்காரு. இந்த சகரின்னு போடவே இல்லை சங்கர பாஷ்யத்திலேயே. இப்ப புதுசா வந்து பாடமானது. அதுக்கு அம்மாழ்வார் அவனே அவனும் 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 கச்சம் வந்து பாருங்க. அப்படி பரசதம்பு காட்ட முடியும். அந்த கிரமத்திலே நம்மாழ்வாராக அவதரிச்சார். மோட்சத்துக்கு போனார். இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்? பிராதேசிக பாஷையில பண்ணிட்டோம். உத்தர தேசிய ஆளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணாராம்? அதே எம்பெருமானாராக அவதரிச்சார். எம்பெருமானாராக அவதரிச்சு சம்ஸ்கிருத வேதத்தையும் திராவிட வேதத்தையும் ஐகண்டியமாக ஒருங்கிணைச்சு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணார். பிரம்மசூத்திரத்துக்கு அதுக்கு பிரமாணங்கள் காட்ட முடியும்.
ஒரே ஒரு பிரமாணம் மட்டும் கீதா பாஷ்யத்திலே காட்டுகிறடி. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம். இதிலே எம்பெருமானார் பாஷ்யத்திலே அத்திர சாது பரித்ராணமே உத்தேசியம் துஷ்கிருதாம் விநாசஸ்து ஆனுஷங்கிகேவ சங்கல்பாதேவ ததுபபத்தே. அத்திர சாது பரித்ராணமே உத்தேசியம். இங்க பகவான் அவதரிப்பதற்கு மெயின் ரீசன் சாது பரித்ராணமே ஒழிய துஷ்கிருத் விநாசனம் இல்லை. ராவண வதத்திற்காக ராமாவதாரம் இல்லை, விபீஷண அனுகிரகத்திற்காக. நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி இவாளுக்கு அனுகிரகம் எடுத்தான் பிறந்தாரே ஒழிய ராவண வதத்திற்காக இல்ல. சம்பெருமானார் சொல்றார் சங்கல்பாதேவ ததுபபத்தே. துஷ்கிருத் விநாசனம் பரவத்துண்டே தம்சோபவா நஷ்டோபவா என்று சொல்லலாம். அல்லது சக்கரத்தாழ்வார் ஆரம்பிச்சா அவர் முடிச்சுட்டு வந்துடுவார். எதுக்காக அவதரிச்சார்? எதுக்காக அவதரிச்சார்? சாது பரித்ராணத்திற்காக. இது எங்கிருந்து எடுத்தார் எம்பெருமானார்? ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியில மழுங்காதவை நுதிய சக்கரல் வலத்தையாய் தொழுங்காதல் களிர் அளிப்பான் புள்ளோர்ந்து தோன்றினையே. மழுங்காத வைநுதிய சக்கரணல் வலத்தையாய். இந்த பெருமாடைய சக்கராயத்துக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் நம்மாழ்வார். வைநுதியா வெரி வெரி ஷார்ப். வைநுதியான்னு சொன்னாரோ வெரி வெரி, அதுக்கு மேல வார்த்தை கிடையாது. மழுங்காத சிலதுக்கெல்லாம் மழுங்கி போயிடும், கூர்மை மழுங்கி போயிடும், முட்டையை விடும். அப்படி இல்ல, மழுங்காத வைநுதிய சக்கரணல் வரத்தை அப்படி வச்சிருக்கே. அங்கிருந்து பரவத்து வந்து ஹே சக்கரராஜாவே நீ கிராகத்தை முதலை வதம் பண்ணிடுவா சொல்லி பிரயோகிச்சிருந்தார். ஆனால் அங்கேயே வதம் பண்ணிருக்கும். இங்க மடுக்கரைக்கு வந்து அப்போ என்ன பண்ணார்? சக்கரத்தால தானே வதம் பண்ணார். அந்த சக்கம் அந்த சரசுக்கு வந்துதான் சக்கர பிரயோகம் பண்ணணுமா? அங்கிருந்து பிரயோகம் பண்ணா நடக்காதா? எதுக்காக வந்தார்? அந்த வந்தது அது ஆறாவளே எப்படி அது எப்படி வந்தாங்க பராசரப்பட்டார். ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திர உத்தரஸ்தல ஆச்சரியமா சொல்றார். தேவி ஹஸ்தம் புஜேப்யா சரண கிசலயே சம்வஹத்யோ பஹத்ய என்று சொல்லி ஆச்சரியம் பர்பராட் பண்ணிட்டு வராரு. அரகுலைய தலகுலைய மடுக்கரையில் வந்து குதித்தாராம். அப்படி எதுக்காக வந்தார்? என்ன பண்ண வேணா? அந்த சக்கரத்தை கொண்டிருக்கலாம் சக்கராயத்தால. ஆனால் என்ன பண்ணாராம்? பட்டர் குரத்தாடுவான் சொல்ற விஸ்வந்தியைவ விரஜைய நிஜைய பூயா சங்கக்ருஷதி சமஸ்சித வத்சலத்தே ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரம்மிதம் தே பாதம் பராமசுஷோபித காமனீஷா. இந்த காமனீஷான்னு போட்டாரே. என்ன ஊருக்கம் என்ன ஊருக்கம் எம்பெருமானே உனக்கு என்ன கருணை. இடது காலால கையால அணைச்சிருந்தோ, வலது கையால ஒத்தடம் கொடுத்தாரா யானைக்காலுக்கு. இதுக்காகத்தான் வந்தாரு ஒழியா அந்த கிரகபதம் உத்தேசம் இல்ல. ஆக பகவானுக்கு அவதாரத்துக்கு காரணம் அங்க சாது பரித்ராணம் தான் உத்தேசம். அதற்கு காரணம் நம்மாழ்வார் ஸ்ரீ சுக்தி. ஆக இத ரெண்டையும் வச்சுதான் உபாவேதோ கிரந்தோ புரா சூத்ரையாசா ஸ்ருதி சத சிரோர்த்தம் கிருதிதவான் விவௌரே தச்ராஹ்யம் வகுளதரதாமேத்ய சபுனா. உபாவேதோ கிரந்தோ கடயிது மலம் யுக்திபிரசோ புனர்ஜ்ஞே ராமாவரஜயிதி சப்ரம்ம முகுரா. கிருதஜதா புரஸ்தனமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். அடி ஆழ்வாரும் பெருமானார் ஜெயதி விடேஸ்வரன் ஜெயஸ்ரீ மன்னாராயண். காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உஜ்ஜத்தினேஷநிபம் உல்லசதோர்த்வபுண்ட்ரம் ரூபந்தவாஸ்து இதி ராஜ திருஷோர்மமாக்ரே கிருஷ்ணம் கமலபத்ராட்சம் புண்ணியஸ்ரவணகீர்த்தனம் வாசுதேவம் ஜகஜ்ஜோனிம் நௌமி நாராயணம் ஹரிம். శ్రీమత్ పరమహంసేత్యాది శ్రీ 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 చిన్నజీర స్వామి వారి దివ్య పాదారవిందాల్లో అనేక దండ ప్రణామాలు సమర్పిస్తూ, అలాగే సభలో వేంచేసి ఉన్న
శ్రీమాన్ అహోబిల జీర్ స్వామి వారిని సేవిస్తూ సభాధ్యక్షులు, సభా సంచారకులు, భాగవత ప్రాశస్త్యాన్ని మొట్టమొదటగా ప్రరోచనంగా మనకు అందించినటువంటి పెద్దలు రంగరామానుజాచార్య స్వామి వారిని సేవిస్తూ వేదిక మీద సభలో ఉండేటువంటి పండిత మండలికి అనేక ప్రణామాలు సమర్పిస్తూ, ప్రియ భక్తులారా, ముందుగా శ్రీవిల్లిపుత్తూరు కണ്ണన్ స్వామి ఉపన్యాసాన్ని మనం విన్నాం. శ్రవణ మధురంగా ఉండే తమిళ్ అంటే వారు ఒక వ్యుత్పత్తి చెప్పారు, దానికి అర్థం మధురంగా ఉండేటువంటిది తమిళ్. చెవిక్కినయ సెంజొల్లే, అర్థం తెలిసినా తెలియకపోయినా శ్రవణ మాత్రం చేతనే ఆనందాన్ని కలుగజేసే అది తమిళ్ భాషట, ద్రావిడ భాషట. పెద్దలు చెబుతూ ఉంటారు, సంప్రదాయజ్ఞులుగా ఉండేవారు, పరమపదంలో వ్యవహారంలో ఉండే భాష తమిళ్ భాష. కొద్దో గొప్ప ఇక్కడ నేర్చుకుంటే తప్ప అక్కడ లాంగ్వేజ్ ప్రాబ్లం వచ్చేస్తుంది, అది సంగతి. తిరుహాయి మొഴി ఒక పాశురాన్నైనా మనం నేర్చుకోకపోతే అక్కడ అనంత గరుడ విషక్సేనాదులు ఉంటారు. ఇక్కడి నుంచి వెళ్ళినటువంటి ముక్తుల్ని రమ్మంటారట. ఏమండి, తిరువాయుమొഴి అని ఒక దివ్యమైన ప్రబంధం ఉన్నదట, ఒక పాశురాన్ని మాకు చదివి వినిపించండి, చదవండి అంటారట. ఒకటైనా నేర్చుకుంటే కదా మనం అక్కడ పాడడానికి, లేకపోతే నువ్వంటే నాకు ఇష్టమని సినిమా పాటలు లేవు, ఆ పాటలు పాడుకోవాలి, అది సంగతి. తమిళంలో చాలా అద్భుతమైన పద్ధతిలో ముఖ్యమైన విషయాన్ని చెప్పారు. అనువాదం రెండు రకాలుగా ఉంటుంది. స్వేచ్ఛానువాదం అని ఒక అనువాదం, యథామాతృక అనువాదం అని. ఇప్పుడు మొదటి పద్ధతిని అనుసరించి, పెద్దల యొక్క ఆజ్ఞను అనుసరించి ఆ సారాన్ని, వారి ఉపన్యాసంలో ఉండేటువంటి సారాన్ని మేము ముందు ఉంచుతాను. ఉభయ వేదాంత ఐకకంఠ్యము జీరు స్వామి వారు మొట్టమొదటే మనకు అనుగ్రహించి ఉన్నారు. రెండు వేదాంతములైన లక్ష్యం ఒకటే, కళ్ళు రెండైనా వస్తువు ఒకటే. రెండుగా కనబడితే డాక్టర్ దగ్గరికి వెళ్ళాలి, ఒకే వస్తువు కనిపించాలి. అయితే ఒక కంటికి కుడి కంటితో చూపు బాగా ఉన్నప్పుడు ఎడమ కన్ను దానికి సహకరించాలి. సంస్కృత వేదంలో ఉండేటువంటి రహస్యములైనటువంటి విషయాలు మనం గ్రహించలేకపోతే దేశకుల వారి శ్రీ సూక్తి ప్రకారంగా ద్రావిడ వేదం ద్వారా మనం దాన్ని గ్రహించాలి. వేదవ్యాసుల వారు వేదాంత సంప్రదాయానికి ప్రవర్తకులు. వేదవ్యాసులని వారికి పేరు చివరిగా వచ్చినటువంటి పేరు. 4 అధ్యాయాలతో కూడుకున్నటువంటి బ్రహ్మసూత్రాల్ని వారు అనుగ్రహించారు, ఉపనిషత్సారంగా ఉండేటువంటి విషయాలు. అందులో 3 విషయాల్ని వారు మరిచిపోయారట. ఒకటి, భగవానునికి పుట్టుగా ఉన్నది, ఒరిత్తి మహనాయి పిరంది అని స్వేచ్ఛానువాదం అని చెప్పాగా, అందువల్ల ఒరిత్తి మహనాయి పిరంది. అజాయమానో బహుధా విజాయతే, థాళ్ళని ప్రత్యయం, ప్రకారవచనే థాళ్ళని, ఈ రకంగా పుట్టాలి ఇలా పుట్టాలి అనేటువంటి నియమం లేకుండా పరమాత్మ అవతరిస్తాడని వేదమే చెబుతోంది. చెబుతుంటే ఆ విషయాన్ని బ్రహ్మసూత్రాల్లో అంటే వారు మాత్రం ఏం చేస్తారు, వారు మరిచిపోలేదు. ఉపనిషత్తుల్లో ఉండేటువంటి విషయాల్ని అక్కడ అనుగ్రహించాలి కాబట్టి ఇచ్చిన టాపిక్ మీద మాట్లాడాలి. కానీ ఈ పక్కకి ఆ పక్కకి వెడితే అసందర్భవచనాల్ని పలికారని అంటారని ఆ భయంతో తోళ్ళ పైన మహాభారతం వస్తోంది, భాగవతం వస్తోంది, దానిలో తత్వ నిర్ణయం చేద్దామని వ్యాసుల వారు అక్కడ ఉమిట్ చేశారు. ఇది మొత్తం మీద బ్రహ్మసూత్రాల ద్వారా పరమాత్మకు పుట్టుగా ఉన్నది అనేటువంటి విషయం మనకు తెలియటం లేదు. రెండవది, ఆ పరబ్రహ్మవాచ్యుడుగా ఉండేటువంటి వాడు ఉత్తుత్తి నారాయణుడా, శ్రీమన్నారాయణుడా. హ్రీశ్చతే లక్ష్మీశ్చ పత్న్యౌ, ఆ లక్ష్మీ శబ్ద సాహచర్యం చేత, సాహచర్యం వలన అర్థ నిర్ణయం అవుతుంది. వాళ్ళు హ్రీ శబ్దానికి భూదేవి అని అర్థం లేకపోయినా పక్కన ఉండేటువంటి